Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Sana Customized Tailor. நம்ம சேனலில் இது வரைக்கும் தைச்ச டிசைன்ஸ் மட்டும்தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஷால்லா இனிமேல் பேசிக்லேருந்து டெய்லரிங் சொல்லி கொடுக்கறதுக்கு தெளிவான வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தெளிவாக உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் வீடியோவோடு எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்படும். கனவு பெருசாக இருக்கிறப்ப அதை அடையிற முயற்சி இன்னும் அந்த கனவை விட பெருசாக இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஃப்ளவர் வச்ச டிசைனு. கிளாத்தில் எப்படி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் டிசைனை மட்டும்தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு 2 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு ஸ்கொயராக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி மடித்து அதை எப்படி ஸ்டிச் போட்டு வச்சுக்கணும். நிறையா உங்களோட அளவு ப்ளவுஸோட நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிற ப்ளவுஸோட கழுத்து ஷேப்பு எந்த அளவுக்கு பெருசோ அதுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பீஸ் எடுத்து இந்த மாதிரி நான் மடிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வச்சுக்கணும். இது நம்மளோட ப்ளவுஸோட நெக்குக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பீஸ் எத்தனை வேணும் அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கழுத்து சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, கழுத்து அதாவது 2 ஷோல்டர், லெஃப்ட் சைடு ஷோல்டர்லேருந்து ரைட் சைடு ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற லென்த்து எவ்வளோ அப்படின்றத டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு, நீங்கள் இப்படி ட்ரையாங்கிள் பீஸ் மடிச்சிருக்கீங்கல்ல அந்த ட்ரையாங்கிள் பீஸோட லென்த்து எவ்வளோன்றதை மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்கு ஃபுல்லாத்துக்கும் எத்தனை பீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மடித்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து 1 இன்ச் வருது அப்படின்னா உங்களோட நெக்கோட சுற்றளவு வந்து எப்படி வந்து ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் வச்சுருப்பீங்க, அகலம் வந்து 3 இன்ச்சஸ். அப்போது எவ்வளோ வரும்? அப்போ அந்த கழுத்தோட சுற்றளவு வந்து 22 இன்ச்சஸ் வரும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பீசஸ் வந்து 22 பீசஸ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள் பீசஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட நெக் ஷேப் என்ன ஷேப்போ அதில் வந்து இந்த மாதிரி வச்சு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப கேப் விட்டு தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வச்சு ஸ்லோவாக ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி பொறுமையாக அடிக்கணும். மெயினாக டெய்லரிங் வந்து நம்ம சும்மா வீட்டில் தைக்கிறோம், ப்ரொஃபஷ்னலாக தைக்கிறோம், எதுவாகவே இருந்தாலும் வந்து ஃபினிஷிங் வேணும் இல்லையா? அந்த ஃபினிஷிங் தான் வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் கம்மி ரேஞ்சில் ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் அந்த ஸ்டிச்சிங் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது அதோட லுக்கு வேல்யூ எல்லாமே. அதனால் எப்போவுமே தைக்கிறப்ப வந்து பொறுமை ரொம்ப வேணும். பொறுமை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து ஒன்றோட ஒன்று அந்த கார்னர் டச் ஆகிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக வச்சு இப்படி ஸ்லோவாக அடிச்சுக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணால் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் பீஸ் கூட டச் ஆகி உட்கார்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பேட்டர்னில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்னோட நெக் ஷேப்பு கடைசியாக நாங்கள் காட்டுறேன் பாருங்களேன். நான் இந்த பேட்டர்ன் நெக் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பேட்டர்ன் நெக் வேணுமோ அந்த பேட்டர்ன் நெக்கில் நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம், இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி தைச்ச ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க, அந்த ப்ளவுஸ் வந்து பிளெயின் நெக்காக இருக்குது, அதில் டிசைன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வீட்டில் அதோட சாரீ இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி கூட இந்த டிசைனை நீங்கள் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் ரைட் சைடு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் தைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டுக்கு மோஸ்ட்லி நம்மளோட சாரீ முந்தி மறைச்சிரும், அதனால் அது தேவைப்படாது, வச்சாலும் வேஸ்ட்டு தான். அதனால் ரைட் சைடு நெக் மட்டும்தான் நமக்கு ஃப்ரண்ட் நெக் வெளியே தெரியும். அதனால் நான் ரைட் சைடு நெக்குக்கு மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது அது மேலேயே அந்த அவுட்லைனுக்கே வந்து இது வந்து க்ரீன், நல்லா பிஸ்தா க்ரீன் சாரீ, அதில் ஃபுல்லாகவே சில்வர் ஜரி இருக்கும். அதனால் அதில் நான் வந்து சில்வர் கலர் லேஸ் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நாட் ரோப்போட ஹேங்கிங். ஃபஸ்ட்லாம் வந்து நாட் ரோப் ஹேங்கிங் வந்து ரெடிமேடில் விற்கும், பீட்ஸில் ஸ்டோனில் அதை தான் வச்சிட்ருந்தாங்க. இப்போ அதெல்லாமே வந்து
இப்போ அவ்வளோக்கா யாரும் விரும்புகிறதில்ல. நம்ம கிளாத்தில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே டிசைனே வந்து ஹேங்கிங்கில் வர மாதிரி தான் இப்போ ட்ரெண்டு. இப்போ ஆரி ப்ரூச்சுக்குமே வந்து ஆரிக்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்கு, ப்ரூச்சுக்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங் வந்துடுச்சு. இது நம்ம எந்த ஹெவி ஒர்க்குமே கொடுக்காம ஜஸ்ட்டு ஃப்ளவர் ஷேப் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அதே பேட்டர்ன் ஹேங்கிங் வேணுன்றனால அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹேங்கிங்கோட எண்டில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்க்கு 5 பீஸுன்ற கணக்கில் நான் ட்ரையாங்கிள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நாம் இதே மாதிரி ட்ரையாங்கிள் பீஸை வச்சு தான் நம்ம ஃப்ளவருமே செய்ய போகிறோம். அதனால் அதுக்கும் தேவையான அளவுக்கு நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிளாத்தை மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஃப்ளவர் மட்டும் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பீஸை இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இது அப்படியே அழகாக ஒரு பெட்டல் மாதிரி வந்துடுச்சு, ஃப்ளவர் பெட்டல் மாதிரி. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி மடித்து நம்ம இந்த மாதிரி மடித்து அந்த மடிப்பு வந்ததில்லை, அது வந்து நமக்கு கையில் பிடிச்சா நிற்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டுட்டு இப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பெட்டல் ஷேப்புக்கு நடுவில் தெரியும். இதே மாதிரி நம்ம அந்த ஃப்ளவருக்கு தேவையானது 5 பீஸோ இல்லை 6 பீஸோ எத்தனை பெட்டல்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லா பெட்டல்ஸ்லையும் இந்த மாதிரி மடித்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு பெட்டல்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் இப்படி வருது பார்த்திங்களா, நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இப்படி வேணும்ல, இந்த மாதிரி 2 பெட்டலையும் இப்படி ஒன்றா வச்சு அந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுறணும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி நீங்கள் விரித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக 5 பெட்டலும் சேர்ந்து இந்த மாதிரி அதை இப்படி கடைசி பெட்டலை ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும். நடுவில் வந்து அந்த ஓப்பன் பிளேஸ் இருக்கும். இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாக தைக்கிறாங்கன்னா வந்து இது எதுவுமே இல்லாமல் நம்ம அதை கவர் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படின்றனால நான் அதை வந்து அப்படியே ஓப்பனாகவே விட்டுட்டேன். அது அப்படியே ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது நடுவில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கவர் பண்ண போகிறேன். பிகினர்ஸ் அப்படின்றனால தான் நான் இப்படி வீடியோ போடுறேனே தவிர ப்ரொஃபஷ்னலாக ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்காது. அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரையாங்கிள் பீஸை வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங்கும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெறும் ஸ்டோன் லேஸ், சில்வர் லேஸ் மட்டும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்றனால அதில் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா சில்வர் கலர் ஸ்டோன் லேஸ் வச்சு இன்னொரு செகண்ட் லைன் வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. இதுதான் என்னோடய நெக் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், அந்த ஃப்ளவர் தெரியும் நல்லா. ஸ்லீவுக்கு எந்த டிசைனும் கொடுக்கல, நார்மலாக ஒரு பஃப் ஸ்லீவ் தான். இங்கே பாருங்கள், நடுவில் இருந்த கேப்புக்கு அந்த சில்வர் கலர் ஒரு பெரிய பீட் வச்சு அதை சுற்றி இதே ஸ்டோன் லேஸில் ஒரு லேயர் வச்சு அடித்தாச்சு. அந்த ஃப்ளவருக்கும் கீழே ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், பார்க்க நீட்டாகிடுச்சு. இப்போ இந்த டிசைனுக்கு மட்டும் வெளியே கொடுத்தீங்கன்னா ஒரு 150 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ளவுஸ் சார்ஜ் இல்லாமல். இதே நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க, ப்ளவுஸை மட்டும் வெளியே தைச்சி கொடுத்து அப்படின்னா உங்களுக்கு அந்த 150 மிச்சம் தான். வீட்டில் இருந்தே டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். பெண்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லேருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்